இஸ்ரவேல் ஜனம் அந்த இருள், அடிமைத்தனம் என்ற இருள் அவர்களை ஒடுக்கிட்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்ற அடிமைத்தனம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நெருக்கப்பட்டார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, எவ்வளவு நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவு அவர்கள் வளர்ந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவோ அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் செய்த காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒருவேளை அவர்களுக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க தருணம் கிடைத்தோ நம்ம தெரியலை. வேலை செய்து கொண்டிருக்கும் போதே கூப்பிட்டுருப்பாங்க, ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கணும், எங்களுக்கு வேற வழியே இல்லைப்பா, கூப்பிட்டுருப்பாங்க. அந்த கூப்பிடுதல் சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டிற்று என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு யாராகிலும் உங்களை அடிமைப்படுத்த பார்க்கிறார்களா? அடிமைப்படுத்தி உங்களை உடைக்கிறார்களா? உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊரை நெருக்கி ஒடுக்குகிறார்களா? கவலைப்படாதிருங்க, இயேசுவை விசுவாசிங்க. எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஐயோ, கடன் வாங்கிட்டேன், என் குடும்பமே அவனுக்கு அடிமையாக இருக்கே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை விசுவாசிங்க. எவ்வளவு கடன் பிரச்சனையில் நீங்கள் வாடி தவித்தாலும் அந்த கடன் என்ற இருளின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.